என்னுடைய கிச்சன் டூரை பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள் கிச்சனை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப சூப்பராக வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குன்னு சொல்லி. இது 15 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி கட்டின கிச்சன் டூர் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கிச்சனில் எங்கள் அம்மா 15 வருஷத்துக்கு எந்த பொருளை எங்கே வச்சு புழங்கினாங்களோ அதே இடத்துலையே இருக்கும். எப்போவுமே இந்த கிச்சன் நீட்டாகவே இருக்கும். ஒரு சொட்டு காஃபி கூட கொட்டினாலும் உடனே தொடச்சி எடுத்துடணும். எல்லாமே ஓப்பன் செல்ஃபு கிச்சன் தான். கபோர்டு ஒர்க் எதுவுமே போடல. ஒரு ஃப்ரிட்ஜு. இந்த டேபிளில் கிச்சன் மேடைக்கு மேலே நாங்கள் சமைச்ச சாப்பாடு பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. சிங்க்கு ஒரு நாள் கூட பிசுபிசுப்பு தன்மை இருக்காது, பேட் ஸ்மெல்லுமே வராது. இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டா பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்து காற்று அப்படி சிலு சிலுன்னு நமக்கு அடிக்கும். இதான் சமைக்கிற மேடை. அடுப்பும் எப்பவும் நீட்டாக இருக்கும். இந்த அடுப்பு கலைஞர் கொடுத்த அடுப்பு. அதுலேயும் எந்த கரையும் இருக்காது. அடுப்புக்கு மேலே உள்ள வால்லையும் ஒரு குழம்பு சிந்தியோ எதுவுமே இருக்காது. பக்கத்துலேயே ஒரு இன்னொரு ஓப்பன் செல்ஃப் இருக்கும். அதில் நம்ம சமைக்க பயன்படுத்துகிற பாத்திரங்கள் எல்லாமே இருக்கும். மேலே கொஞ்சம் அலுமினிய பாத்திரங்கள், குக்கர் அந்த மாதிரி இருக்கும். கீழே சில்வர் பாத்திரங்கள், சாப்பிட்ற பிளேட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும். அதுக்கு கீழே ஆயில் கேன் எல்லாமே இருக்கும். இதுக்கு இந்த கிச்சனுக்குள்ளேயே ஒரு விறகு அடுப்புமே இருக்கும். இந்த விறகு அடுப்பில் சமைக்கும் போது புகை எல்லாமே புகை கூண்டுலியாகவே வெளியில் போயிடும். இப்போ இது பயன்படுத்தாதனால தேங்காய்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்குறோம். மடைன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்போம். இப்போ எல்லாம் நம்ம துணி தொடச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது. மடை இருந்துச்சுன்னா கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. நல்லா சர்ஃபை போட்டுட்டு தேய்ச்சி விட்டால் ஈஸியாக ஆயில் பசை எல்லாமே போயிடும். இந்த கிச்சன் அப்படி ஒரு சுத்தமாக இருக்கும். இதில் இருந்து வந்தது தான் நானும் போல். இதெல்லாம் சின்ன வயசுலேயே பழகுனதுனால என்னுடைய கிச்சனும் நான் எப்போவுமே நீட்டாக வச்சுருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. ரொம்ப சந்தோஷம்.